நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய்? நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய்? ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலுமே ஆண்டவர் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த படைத்த கடவுளை மறந்துவிட்டு படைப்பு பொருட்களாக இருக்கின்ற படைத்தவற்றர்களாக இருக்கின்ற மனிதர்கள் மீதும் பணத்தின் மீதும் உலகத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கிற பொழுது காற்றடித்த உடனே காற்றோடு காற்றாக பறந்து செல்லுகின்ற குப்பைக்கு ஒப்பானவர்களாக மாறிப்போய் விடுவோம். இதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த முதல் வாசகம் அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாசகம். அதிலே பார்க்கிற பொழுது எலியா இறைவாக்கினரை பற்றி மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த எலியா இறைவாக்கினரை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது மிகவும் புகழ்பெற்ற ஒரு இறைவாக்கினராக இவர் இருக்கின்றார். செல்வ செழிப்புள்ள ஒரு இறைவாக்கினராக எலியா இறைவாக்கினர் இருக்கிறார். அதே வேளையிலே மிகவும் தைரியமான ஒரு இறைவாக்கினர். எனவேதான் யாவே கடவுளுக்கு எதிராக தன்னுடைய அரச அதிகாரத்தை பயன்படுத்தி கடவுளையே எதிர்த்து ஆட்சி செய்த இந்த இசபேல் என்ற அரசியை அவர் எதிர்க்கிறார். நீங்கள் ஆட்சி செய்வது முறையல்ல, இது எதிரான ஒரு செயல், கடவுளுக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, எலியா இறைவாக்கினர் வாழ்ந்த அந்த இஸ்ராயேல் மக்கள் கூட்டத்திலே போலியான இறைவாக்கினர்கள் 150 பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையான கடவுள் யாவே இறைவன் என்பதை மறுத்து போலியாக இருக்கிற பாகாலுக்கு அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்ததினாலே, எனவே இந்த போலியான கடவுளை பற்றி அவர்கள் ஒரு பொய்யான ஒரு இறைவார்த்தையை மக்கள் மத்தியிலே திணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எலியா இறைவாக்கினர் அந்த 150 போலி இறைவாக்கினர்களையும் அவர் முழுமையாக கண்டிக்கின்றார். எனவே அந்த 150 போலி இறைவாக்கினர்களை இல்லாததை இருப்பதாக இறைவார்த்தையை துரித்து கூறுகின்ற அந்த இறைவாக்கினர்களை கண்டித்து எதிர்த்து, நீங்கள் வழிபாடு செய்வது வணங்குவது உண்மை கடவுள் அல்ல, யாவே கடவுள்தான் உண்மையானவர் என்று சொல்லி அவர்களை எதிர்த்து அவர்களை கண்டம் தொண்டமாக வெட்டி வீழ்த்துகிறார். அன்புக்குரியவர்களை, அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி இந்த எலியா இறைவாக்கினர். ஏனென்றால் கடவுள் மீது அவ்வளவு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைத்திருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். ஏனென்றால் என்னை முழுமையாக என்னை பயன்படுத்தி கொண்டிருப்பவர், எனக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அந்த யாவே கடவுள் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. எனவேதான் அரசியை எதிர்த்தார், போலி இறைவாக்கினர்களை எதிர்த்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வருவது போல அந்த எசபேல் அரசி, நீ இவ்வாறு அரசியையும் போலி இறைவாக்கினர்களையும் நீர் எதிர்த்து நீ பேசுவதனால் அவரை கொலை செய்வதற்கு கட்டளையிடுகின்றாள் இந்த அரசி. எனவே தன்னுடைய உயிருக்கு எங்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அச்சத்திலே பயத்திலே இந்த எலியா இறைவாக்கினர் பயந்து போய் ஓரேபு மலைக்கு ஓடி உயிருக்கு பயந்து கொள்ளுகிறார். அன்புக்குள்ளுகிறவர்களே, சற்று யோசிக்க வேண்டும். கடவுளை நம்புகிற பொழுது தைரியமாக எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவர் எதிர்த்து நின்றார். ஏனென்றால் அந்த உண்மை கடவுள் யாவே இறைவன் எனக்குள் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி எதிர்த்து இருந்தார். ஆனால் அதே வேளையிலே
தன் மீது அவர் நம்பிக்கை வைத்தார், தன்னுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்தார். அதனால்தான் இந்த அரசினுடைய அதிகார வர்க்கத்திற்கு அவர் பயந்து போனார். உயிருக்கு பயந்து ஓரேபிலே அவர் போய் தஞ்சம் புகுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆனாலும் பயத்தின் நடுவிலே இருந்தாலும், அச்சத்தின் நடுவிலே இருந்தாலும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் ஆண்டவரின் அருள் எப்பொழுதுமே அவர்களோடு இருக்கும். எனவேதான் சொல்வது போல கடவுளுடைய பிரசன்னமானது தீ போலவும் அந்த மெல்லிய இளம் தென்றல் காற்றை போலவும் அவர் மீது அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடவுளை நம்புகிற பொழுது ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஆனால் எலியா இறைவாக்கினர் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது வெற்றி பெற்றார். ஆனால் மனிதன் மீது, தன்னுடைய சுயத்தின் மீது, உலகத்தின் மீது அவர் நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் பயம் அவரை கவ்விக்கொள்ளுகிறது, அச்சம் அவரை மேற்கொள்ளுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்தலை கைவிட மாட்டார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அப்பம் பழுகுகின்ற நிகழ்வுக்கு பிறகு மக்களையும் சீடர்களையும் அக்கறைக்கு அனுப்புகின்றான். சற்று நாம் இந்த நற்செய்தியை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு முன்பு பகுதியில் தான் ஆண்டவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு உணவு கொடுத்தான். மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை, புதுமையை அந்த மக்கள் மத்தியில் நிகழ்த்தினார். எனவேதான் அந்த மக்கள், வயிறார உண்ட மக்கள் நினைத்தார்கள், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியா இவர்தான், எங்களை ஆட்சி செய்ய வந்திருக்கின்ற அரசர் இவர்தான் என்று சொல்லி இயேசுவை பிடித்து அரசராக்க அந்த மக்கள் முயற்சி செய்தார்கள். இதை அறிந்த இயேசு அங்கிருந்து நழுவி செல்லுகிற பொழுது அந்த மக்களை அனுப்பிவிடுகிறார். ஏனென்றால் இந்த மக்கள் அதிசயத்துக்காக வந்த கூட்டம், ஆண்டவனை கண்டுகொள்வதற்காக அல்ல, அதிசயத்திற்காக வந்த கூட்டம். எனவேதான் ஆண்டவர் இன்னும் அவருடைய திட்டம் நிறைவேறாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த மக்களை அனுப்புகிறார். சீடர்களை படகேறி கடலிலே நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் பாருங்கள், இந்த சீடர்கள் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு தனிமையான ஒரு மலைக்கு சென்று இறைவனிடத்திலே மன்றாடுவதற்காக செல்லுகிறான். இந்த பயணத்திலே சீடர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு முன்பாக சீடர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த பயணத்தின் போது இயேசு கூட இருக்கிறார். அந்த பயணத்தின் பொழுதும் கடல் அலை கொந்தளிப்பு ஏற்படுகிறது. எனவேதான் அவர்கள் அந்த முதல் பயணத்தின் பொழுது கூட, இயேசுவே நாங்கள் சாகப் போகிறோமே, கடல் கொந்தளிக்கிறதே என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு அந்த கடல் பயணத்திலே தலையணை வைத்து படகின் ஓரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி அந்த முதல் பயணத்திலேயும் ஆண்டவர் அந்த சீடர்களை காப்பாற்றி இருக்கிறார், புயலை அடைக்க இருக்கிறார். இந்த சீடர்கள் எவ்வளவு மரம் மண்டையர்களாக இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாத மரக்கட்டைகளாக இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் முதல் பயணத்திலே ஆண்டவர் அவர்களோடு இருந்து காத்திருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பதிலாக இவர்கள் பயணம், 2வது பயணம் மேற்கொள்வதற்கு முன்புதான் அந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்து அதிசயத்தை காட்டிய தேவன், இந்த கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், எங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லை என்ற ஆழமான ஒரு விசுவாசத்திலே வாழக்கூடிய இந்த சீடர்கள், மரமண்டையர்கள் அந்த கடலிலே பயணம் செய்கிற பொழுது கடல் கொந்தளிப்பு வருகிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், 5000 பேருக்கு உணவு கொடுத்த ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இல்லை அந்த சீடர்களுக்கு. ஏனென்றால் அந்த சீடர்கள் கிறிஸ்துவை நம்புவதை விட தங்களுடைய சுயத்தை நம்பினார்கள், உலகத்தை நம்பினார்கள். அந்த கடலிலே பயணம் செய்த சீடர்கள் யாரும் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் கடலோடு போராடக்கூடியவர்கள். கடல் அலை எப்படிப்பட்ட ஒரு அலைகள் வந்தாலும் அதை எதிர்த்து சமாளிக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் எல்லாருமே மீனவர்கள். ஏனென்றால் மீனவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட அலைகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று
எல்லாவற்றையும் சமாளித்தவர்கள். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் சாகப் போகிறோமே என்று அபயக்குரல் எழுப்புகிறார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய உடனிருப்பை, கடவுளோடு தங்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதை முழுமையாக மறந்து போய்விட்டார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அலை இடாமல் இருக்கவே அவர் தடுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த சீடர்கள், எனக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த சீடர்கள், எனக்கு பின் தான் ஏற்படுத்துகிற திருச்சபையை விசுவாச சத்தியத்திலே வழிநடத்தக்கூடிய இவர்களுடைய விசுவாசம் ஆழப்பட வேண்டும் என்று அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஆண்டவர் தீர்மானித்தார். எனவேதான் இந்த ஒரு நிகழ்வை ஆண்டவர் அங்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் அந்த கடலிலே தன்னுடைய ஜெப வாழ்வை முடித்துவிட்டு கடலிலே நடக்கிறார். பாருங்கள், அவ்வளவு நேரம் கடல் கொந்தளிப்பு, அலைகள் எழுகிறது, போராட்டங்களும் போர்களங்களும் இருக்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் இதோடு எங்களுடைய வாழ்வு முடிந்து போய்விட்டது, நாங்கள் இந்த கடல் அலையிலே சீற்றத்திலே நாங்கள் மாண்டு போகப் போகிறோம் என்று சீடர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். ஆனால் பாருங்கள், விவிலியத்தை நன்கு தெரிந்தவர்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இறைவார்த்தையை போதித்திருப்பார். எனவேதான் திருப்பாடல் 23:4 வாசிக்கிறோம். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக தாவீது அரசர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த வரிகளை கூட இந்த சீடர்கள் கற்று தேர்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த இறை வார்த்தை அவர்களுக்குள்ளாக உள்ளத்தில் அது ஊடுருவவில்லை. எனவேதான் மேம்போக்காக உலகத்தை நம்பினார்கள், தங்களுடைய திறமைகளை நம்பினார்கள். ஏனென்றால் எங்களுடைய திறமைகளினால், எங்களுடைய சக்தியினால், பலத்தினால் இந்த கடல் அலையை எதிர்த்து எங்களால் பயணம் செய்ய முடியாது என்று நம்பினார்கள். ஆனால் இந்த உயிர்த்த இயேசு எங்களோடு இருக்கிறார், இந்த கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், எங்களை காப்பாற்றுவார் என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஆண்டவர் நடந்து வருகிறார். கடல் சீற்றங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் நடக்கின்றார். ஐயோ, நாங்கள் சாகப்போகிறோமே என்ற பயத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் நடந்து வந்ததை பார்த்து சீடர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் சாகப்போகிறோமே என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள். இயேசுவை பார்த்து பேய் என்கிறார்கள். பாருங்கள், அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கடவுள் மீது விசுவாசம் இல்லாமல் ஆபத்துகள், விபத்துகள், உயிருக்கு ஆபத்து வருகிற பொழுது கடவுளை மறந்து போய்விட்டார்கள். அவ்வளவு நாட்கள் ஆண்டவரோடு இருந்தவர்கள், ஆண்டவரை பயிற்சி பெற்றவர்கள், ஆண்டவருடைய அனுபவத்தை உணர்ந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடவுள் எங்களை கைவிட மாட்டார் என்று நம்பவில்லை. ஆனால் உலகத்தை நம்பியதினால்தான், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு பயத்தினால்தான் ஓரேபு மலைக்கு எலியா ஓடிப்போனார். அதே போலத்தான் இந்த இறைவாக்கினர்களும் பயந்து போனார்கள். அதனால் தான் கடவுளை கடவுளாக கண்டுகொள்ளாமல் பேய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில், நான் தான். இந்த நான் தான் என்று சொன்ன வார்த்தை கிறிஸ்து இயேசு நான் தான் கடவுள் என்பதை முழுமையாக நிரூபிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் தொடக்க நூல் விடுதலை பயணத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மோசே யாவே கடவுளிடத்திலே கேட்கிறார். அந்த எரிகிற முட்புதரிலே அவர் முழுமையாக யாவே கடவுள் மோசேவுக்கு காட்சி கொடுக்கிற பொழுது மோசே கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன என்று கடவுளுடைய பெயரை கேட்கிற பொழுதுதான் கடவுள் சொல்லுகிறார், இருக்கின்ற கடவுளாக இருக்கிறவர் நானே. ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இருக்கின்ற கடவுளாக இருக்கிறவர் நாமே என்று சொன்னார். அந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள். நான் தான் என்று சொல்லுகிற பொழுது அந்த உண்மை கடவுள் நானாகத்தான் இருக்கிறேன், என் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கிற பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்று சொன்னார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, தங்களுடைய பய உணர்விலிருந்து, அச்சத்திலிருந்து அவர்கள் மீளுகிற பொழுதுதான் ஆண்டவர் முழுமையாக அவர்களை காப்பாற்றுகின்றார். பயப்படாதீர்கள், நான் தான். எப்படிப்பட்ட உலகத்தரமான சூழ்நிலைகள் உங்களை கவ்விக்கொண்டாலும், எப்படிப்பட்ட பய உணர்வுகள் உங்களுக்குள்ளாக இருந்தாலும், அச்சம், நடுக்கம், இந்த உலகத்தை பார்த்து நான் எப்படி வாழப்போகிறேன், நான் எந்த அளவுக்கு இருக்க போகிறேன், என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமணம் ஆகுமா, வேலை கிடைக்குமா, பிரச்சனைகள் தீருமா என்ற ஒரு பயத்தில் நீங்கள் வாழுகிற பொழுது அந்த பய உணர்வுகள், அச்ச நடுக்கங்கள் ஏன் வருகிறது என்றால்,
இந்த உயிர்த்த கடவுளை, உண்மையான கிறிஸ்துவை மறந்து இவர் மீது விசுவாசம் வைக்காமல் உங்கள் மீதும், உங்களுடைய திறமைகள் மீதும், உங்களுடைய படிப்பின் மீதும், பணத்தின் மீதும், அதிகாரத்தின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுதுதான் இந்த பய உணர்வு உங்களை ஆட்கொள்ளுகிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் பெயரளவுக்கு மார்பிலர் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவன், கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறீர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் வாழ்க்கையிலே அதை வாழ்வாக்குவதற்கு தவறி போய்விடுகிறீர்கள். இதுதான் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறான். நான் தான், பயப்படாதீர்கள், அவர்களை காப்பாற்றுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறான். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குகிறேன், உங்களுடைய வாழ்வு மீண்டுமாக உழுவப்பட்டு விதைக்கப்படும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் இந்த ராயப்பர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ மெசியா, நான் நம்புகிறேன், நீ உண்மை கடவுள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னவர் நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆணையிடும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ராயப்பருக்கு இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. எனவே ஆண்டவர் என்னை வர சொல்லியிருக்கிறார், வா என்று அழைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையிலே அவர் நடக்க ஆரம்பித்தார். இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கை முதலடி எடுத்து வைத்தார் அன்புக்குரியவர்களே. இரண்டாம் அடி எடுத்து வைக்கிற பொழுது அந்த நம்பிக்கை காற்றோடு காட்டாக பறக்க விட்டு விட்டார். ஏனென்றால் அவர் தன்னை நம்பினார், தன்னுடைய திறமையை நம்பினார். எனவே தான் தண்ணீருக்குள் அவர் சென்று விட்டார். ஐயோ ஆண்டவரே நான் சாகப் போகிறேனே என்று கத்துகிறார். அந்த மரமண்டை ராயப்பருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, அழைத்தவர் உண்மையின் கடவுள், என்னை கைவிட மாட்டார், நானும் அவரை போல நடக்குவேன் என்று ஆழமான ஒரு விசுவாசத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இயேசுவை போல அவரும் நடந்து சென்றிருப்பார். அந்த மனித சுயத்திலே ஆடுகிற பொழுது ஆண்டவர் கைவிட்டு விடுவார். எனவே தான் ஆண்டவர் திட்டுகிறார் அன்புக்குரியவர்களே, கடுமையான வார்த்தையிலே திட்டுகிறார். நம்பிக்கை குன்றியவனே, அவிவிசுவாசியே, ஏன் ஐயம் கொண்டாய்? உன்னை பெயர் சொல்லி அழைத்தது உண்மையுள்ள கடவுள்தான். உனக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக உனக்கு கொடுத்து உன்னை வழிநடத்துவேன் என்பது உனக்கு தெரியாதா என்று ஆண்டவர் இந்த இடத்திலே திட்டுவதாக தெரிகிறது. நம்பிக்கை குன்றியவனே, விசுவாசம் இல்லாத மக்களை என்று சொல்லுகிறான். பாருங்கள், பல நேரங்களிலே நீங்களும் அப்படிதான். ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆசை இருக்கிறது, ஆவல் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய வாழ்க்கையிலே அதை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு ஆசை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் உங்களுடைய சுயத்தை நம்புகிறீர்கள், உங்களுடைய திறமைகளை, படிப்பை, பணத்தை, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, கடவுள் படைத்த பொருட்களினாலோ மனிதர்களாலோ உங்களுக்கு வாழ்வு வரவே வராது. எனவேதான் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே முதல் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள், 3 வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் வேண்டும் பொழுது நம்பிக்கையோடு, ஐயப்பாடில்லாமல் நீங்கள் கேட்க வேண்டும். சந்தேகமே இருக்கக்கூடாது. கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நடக்குமா நடக்காதா என்ற இந்த 2 மனம் உள்ளவர்கள் ஒருபொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்காது அன்புக்குரியவர்களே. உலகத்தையும் மனிதர்களையும் நம்புகிற பொழுது கண்டிப்பாக நடக்காது. இதைத்தான் மிக தெளிவாக கடவுள் சொல்லுகிறார் யாக்கோபு வழியாக, நீங்கள் வேண்டும் பொழுது நம்பிக்கையோடு, ஐயப்பாடு இல்லாமல், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் ஐயப்பாடோடு நீங்கள் கேட்கிறவன், அவனுடைய மன்றாட்டு சந்தேகத்தோடு என்னிடத்திலே வருகிறவர்கள், கிடைக்குமா கிடைக்காத என்று மனநிலையிலே வரக்கூடியவர்கள், அவருடைய மன்றாட்டு, அவருடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்கும் என்றால் காற்றிலே அலகடிக்கப்படும் கடல் அலைக்கு அவர்கள் ஒப்பானவர்கள். அதுக்கு ஒருபொழுதும் விடை கிடைக்காது, பதில் கொடுக்க மாட்டார் கடவுள். ஏனென்றால் இந்த இப்படிப்பட்ட 2 மனம் உள்ளவன் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறான். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். உலகத்தையும் நம்புறது, உயிரை ஆண்டவரையும் நம்புவது. ஆலயத்துக்கு வந்து நான் கேண்டுகிற பொழுது ஆண்டவர் கொடுத்தார், நல்லவர், இல்லை என்றால் உலகத்தரமான என்னுடைய பணத்தையும் பதவியும் வச்சு நான் வாங்கிடுவேன்னு நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட 2 மனம் உள்ளவர்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறான். என்னிடத்திலே
ஏதாவது பெற முடியும் என நினையாதிருக்கட்டும் என்று சொல்லுகிறான். இந்த 2 வேஷம் போன்ற மனிதர்கள் ஆண்டவர் ஒருபொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்புக்குரியவர்களே, கடவுளிடத்திலே வேஷம் போடக்கூடியவர்கள் ஒருபொழுதுமே வாழ்வை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதைத்தான் தெளிவாக சொல்லப்படுகிறது. இரு மனம் உள்ளவன் என்னிடத்திலே ஏதாவது பெற முடியும் என அவன் நினையாதிருக்கட்டும். என்னால் அவனுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு அவன் நினைக்கவே கூடாதுன்னு சொல்றான். என்னால் அவனுக்கு நல்லதே நடக்காது. இதைத்தான் சீடருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இருமனம் உள்ளவர்கள் தங்களையும் நம்பினார்கள், இயேசுவை முழுமையாக மறந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறான், நான் தான், பயப்படாதீர்கள். மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறான், உங்களுடைய இந்த உலகத்தரமான வாழ்க்கையிலே உலகத்தை நினைத்து நீங்கள் பயத்திலே, அச்சத்திலே, வேதனையிலே, போராட்டத்திலே இருக்கிற பொழுது நான் தனிமையாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை தவிக்க விட்டு விட்டார் என்று புலம்புவதற்கு பதிலாக என்னை படைத்தவர் என் பெருமான் கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியால் நான் திருமுழுக்கிலே நிரப்பப்பட்டு இயேசுவின் உடலாக இருக்கிறேன், என்னை இயக்கக்கூடியவர் கிறிஸ்து இயேசு என்று அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிற பொழுது, உங்களுடைய துன்பம் என்ற இந்த படகு ஆட்டி படைக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையை நங்கூரம் போல, அசைக்க முடியாத நங்கூரம் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து வழிநடத்துவார். ஆமென்.